என்னது சூப்பர் குட் ஃபிலிம்ஸா? இத பாக்குறதுக்கே நமக்கு எவ்வளவு நாஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆகுது. அடடா, வடிவேலுவா, யுவன் சங்கர் ராஜா, ஃபஹத் ஃபாசில், என்னங்க நமக்கு பிடிச்ச எல்லாருமே சேர்ந்து இருக்க மாதிரி படம் வந்திருக்கே. இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்ப வந்துச்சோ அப்பவே இந்த படத்து மேல அதிகமான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையெல்லாம் இந்த படம் காப்பாத்துச்சா? சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி தயாரிப்புல இயக்குனர் சதீஷ் சங்கர் இயக்கத்துல வடிவேலு, ஃபஹத் ஃபாசில் இணைந்து நடிச்சிருக்க மாரிசன் படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதையும் மறந்துடுவீங்க. கதைன்னு பாத்தீங்கன்னா, பாளையங்கோட்டை ஜெயில இருந்து வெளியே வர ஃபஹத் ஃபாசில் திரும்பியும் அவரோட திருட்டு தொழில கண்டினியூ பண்றாரு. அப்பதான் வடிவேலுவ சந்திக்கிறாரு. அல்சைமர் வியாதியால அவதிப்பட்டு இருக்க வடிவேலுவ பார்த்த ஃபஹத் ஃபாசில் அவர்கிட்டயும் தன்னோட திருட்டு வேலையை காட்ட நினைக்கிறாரு. அங்கதான் படத்துல ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. உண்மையிலேயே வடிவேலு யாரு, ஃபஹத் ஃபாசில் யாரு அப்படின்னு பல ட்விஸ்டுகளோட கதை சூடு பிடிக்குது. சரியான ட்விஸ்ட வச்சு அழகான கருத்தையும் சொல்லி கச்சிதமா படத்தை முடிச்சிருக்காரு இயக்குனர். மாமன்னன் படத்துக்கு அப்புறமேலு வடிவேலு சூஸ் பண்ண கேங்கஸ் படம் அவ்வளவா கை கொடுக்கல. ஆனா இந்த படத்துல டக்கின் பண்ண ஷர்ட் பேண்டோட வடிவேலுவோட யதார்த்தமான நடிப்பு ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எங்கேயுமே வடிவேலுவே தெரியல. அந்த கேரக்டர் தான் நமக்கு தெரிஞ்சது. அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா படத்தோட கேரக்டரை பிளே பண்ணிருக்காரு வடிவேலு. இந்த படத்தோட மெயின் யூஎஸ்பியே வடிவேலு தான். கடைசி சீன் வரைக்கும் சிக்ஸர் அடிச்சிருக்காரு வடிவேலு. ஒவ்வொரு சீன்லயுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டர் என்ன கேக்குதோ அத அழகா வெளிப்படுத்தி இருக்காரு. ஏடிஎம்க்கு போனதுக்கு அப்புறமேலு ஞாபகம் இல்ல, ஏடிஎம் பின்ன தப்பா போடுறது அப்படின்னு சில இடத்துல ஃபஹத் ஃபாசில் மேல அவருக்கு ஏற்படுற மனமாற்றம் அப்படின்னு ஒவ்வொரு சீன்லயுமே வடிவேலுவோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருந்ததுங்க. வேட்டையன் படத்துக்கு அப்புறமேலு இந்த படத்துலயும் ஃபஹத் ஃபாசில் ஒரு திருடன் கேரக்டர் தான் பிளே பண்ணிருக்காரு. ஆனா இந்த கேரக்டர் நிறைய கான்ட்ராஸ்டா அப்பப்ப நல்லவன் எட்டி பாக்குற மாதிரி ஒவ்வொரு சீன்லயுமே அவர் கொடுத்திருக்க சேஞ்ச் ஓவர் அடடான்னு சொல்ல வச்சிருக்குங்க. முதல் பாதி ஃபுல்லாவே வடிவேலுவும் ஃபஹத் ஃபாசிலும் டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க கூடவே நம்மளும் டிராவல் பண்ற மாதிரி தான் கதையோட ஓட்டமும் இருக்கு. திரைக்கதையும் அதுக்கு ஏத்தாப்புல ரொம்ப பலமா எழுதியிருக்காங்க. எப்படி பெர்ஃபார்மன்ஸ், திரைக்கதை எல்லாம் இந்த படத்துக்கு பெரிய பிளஸோ அதுக்கு ஈக்குவலான முக்கியமான பிளஸ் என்னன்னா யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக். எப்படிங்க டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ஸ்ல பிஜிஎம் போட்டிருக்காருங்க. படத்தோட ஒளிப்பதிவு, எடிட்டிங் அப்படின்னு எல்லாமே கச்சிதமா அந்த படத்துக்கு பொருந்தி இருக்கு. விவேக் பிரசன்னாவோட கேரக்டரும் ரொம்ப நல்லாவே இருக்கு. வடிவேலு ஒய்ஃபா நடிச்சிருக்க சித்தாரா, அப்புறம் கோவேசர்லா, தேனப்பன் எல்லாருமே ரொம்ப குறைஞ்ச ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கான வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. நிஜமாவே படத்துல பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி குறை சொல்லணும்னு எதுவுமே இல்லைங்க. ஆனாலும் சில சீன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிளாஷ்பேக்ல இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா இன்டர்வலுக்கு அப்புறமேலு நிறைய சீன்ஸ் நாமளே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையுமே படத்தோட அந்த பிளாட் நம்மள மறக்கடிச்சிருது. மொத்தத்துல மாரிசன் படம் ஃபஹத் வடிவேலுவோட அழகான பயணம். அவங்களோட அழுத்தமான பயணத்துல நாமளும் ஒரு பங்கா இருக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான படம் தான் மாரிசன். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.